நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு 5 growth ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கம்பெனி growth ஸ்டாக்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்டும், அதுக்கப்புறம் இபிஎஸும் கண்டினியூவாக க்ரோ ஆகணும். கம்பெனிக்கு கடன் இருக்கக்கூடாது. அந்த சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிக்கு நிறைய கேட்டகரி பார்ப்பாங்க. நம்ம பார்க்க போகிற அந்த 5 ஸ்டாக்குமே அந்த மாதிரி கேட்டகரி தான். இந்த 5 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ, டிஐயும் ஒன்றா வாங்கியிருக்காங்க. சில ஸ்டாக்கில் டிஐ, எஃப்ஐ தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. சில ஸ்டாக்கில் வாங்கலை. ஆனால் பொதுவாக எல்லா ஸ்டாக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இபிஎஸும் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்து வந்திருக்கேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார். விக்ரம் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஐபிஓ வந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, சோலார் பிவி மாடல்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் இபிசி அண்டு ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் எல்லாமே இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில் 7,200 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்குது. பேஸ் வேல்யூ 10. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வார லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 63 வச்சுருக்காங்க. கொஞ்சோண்டு பிளச்சிங் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ப்ரைஸ் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்குது. லாங் சைடு வேல தான் இருக்குது. பவர் செக்டார் உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. குவார்ட்டர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் அதாவது லாஸ்ட் மார்ச்சில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. 91 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 110 கோடி. இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் 22 கோடி பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ 2026, 2027 வந்து பார்த்தீங்கன்னா 470 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்குது. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து பார்த்தீங்கன்னா 19 ஆயிருக்கு. இந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஒரு கேட்டகரியை பார்த்து நம்ம இதுதான் growth ஸ்டாக்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் growth பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 362 கோடி, சாரி 2,805 கோடி. 334 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2,805 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அதிகமாக இருக்குது. பாரோவிங்லேருந்து பார்க்கையில 645 கோடி பாரோவிங்கில் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. 4 மைனஸில் இருக்குது. ஷேர் ஹோல்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 63.01 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ அண்ட் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இபிஎஸ் கண்டினியூ க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. விக்ரம் சோலார் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபண்டமெண்டலாக பார்க்கையில இந்த ஸ்டாக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த ஸ்டாக்கில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ரதி ஸ்டாக் ப்ரோக்கிங் ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஐபிஓ வந்தது இந்த ஸ்டாக்கு. ஆனந்த் ரதி ஆனந்த் ரதி வெல்த் கிடையாதுங்க. அது ஆனந்த் ரதி ஷேர் ஸ்டாக் புரோக்கர் லிமிடெட் இந்த கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பு. 3,387 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசெண்டாக இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 216. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 வச்சுருக்காங்க. கொஞ்சம் பிளச்சிங் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான். இவங்க வந்து ஃபுல் சர்வீஸ் என்னென்னா ப்ரோக்கிங் கம்பெனி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆள்கிட்ட பணம் வாங்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரோக்கர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு இது. இந்த கம்பெனியோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கையில 38 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42 கோடி பண்ணியிருக்காங்க இந்த மார்ச்சில். லாஸ்ட் இயர் மார்ச்சில் 19 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட். இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.93லேருந்து 6.69. ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கையில கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன்லேருந்து போட்டிருக்காங்க. இடையில வந்து பார்க்கையில 4.56லேருந்து பார்த்தீங்கன்னா 6.69. நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 246 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 931 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 132 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. இபிஎஸ் கண்டினியூ க்ரோ ஆயிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கும் 1 இயருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே வச்சுருக்காங்க. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா
22 கோடி ரிசர்வும் இருக்குது. பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா 840 கோடி பாரோயிங் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில எஃப்ஐ வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 69.92 வச்சுருக்காங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். ஏன்னா இங்கே 69.91 பார்த்தீங்கன்னா 92 இருக்குது. இதில் வந்து எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் விற்றுருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்த் ரெட்டி ஸ்டாக் ப்ரோக்கிங் இந்த கம்பெனி நேமு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சிராக்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்காங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட் சொல்யூஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் வேரியஸ் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஜுகேஷன் சம்மந்தமான பிளாட்ஃபார்ம் வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்மெண்ட் வழங்குறாங்க. அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் தான். 3770 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 17. ROI நல்லாவே வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2. 3.71 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 52 வாரம் லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 80% வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். 42 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 74 கோடி. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் குவார்ட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கலாம். இயர் ஆன் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 111 கோடி சேல்ஸ்லேருந்து இப்போ 1000 கோடிக்கு சேல்ஸ் போயிருக்காங்க. எந்த அளவுக்கு இப்போ 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1000 கோடிக்கு மேலே போயிடுச்சு இந்த ஸ்டாக்கு சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 217 கோடி. இதுவும் 10 டைம்ஸ் போயிருக்கு. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ க்ரோ ஆகிட்டே இருக்குது. 6.62லேருந்து பார்த்தீங்கன்னா 8.72, 12.52. இந்த காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா தான் இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth இதில் நல்லாவே வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இவங்களுடைய ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 550 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 79.94 ஆல்மோஸ்ட் 80% வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது 4வது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு நேராக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டவுனில் இருக்கும்போது இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் நல்ல ஆல் டைம் ஹையில் தான் இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோலார் பேனல் தயாரிக்கிறாங்க. ரூப் டாப் சோலார் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இன்க்ளூடிங் ஆன் கிரீட், ஆஃப் கிரீட் அண்ட் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் சோலார் நிறைய பேருக்கு தெரியும். யார் வீட்டில் சோலார் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். யூடிஎல் சோலார் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்க்கையில் 10,000 கோடி இருக்குது. இந்த ஸ்டாக் பி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 32. ROI நல்லாவே இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக வச்சுருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இந்த செபி படி வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு கீழே இருக்கணும். அதனால் வந்து கண்டிப்பாக ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வரும்போது இந்த ஸ்டாக் டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நம்ம பார்க்கலாம். டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நல்லா ஆல்ரெடி ஹையில் இருக்குது. நம்ம ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் சேனலில். அப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ நல்லா ஹையில் போயிருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். 329 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 900 கோடி. லாஸ்ட்டு குவார்ட்டரில் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 582 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 901 கோடி நல்லாவே சேல்ஸ் கூடியிருக்கு. இயர் ஆன் இயர் சரி குவார்ட்டர் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 19 வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 கோடியிலேருந்து 106 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் 67 கோடி. லாஸ்ட் இயரில் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 57 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கையில் 11 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 304 கோடி. இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து பார்த்தீங்கன்னா 9.97. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லாவே இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாவே ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 1243 கோடி. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 520 கோடி தான். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கல. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 86.76 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 5.70 பப்ளிக் இந்த ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. யூடி சோலார் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ரியல் எஸ்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி சொல்லலாம். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி புதுசாக ஐபிஓ வந்தது. இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லோட்டஸ் டெவலப்பர் ரியாலிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 1000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன், நிறைய கம்பெனியோட டீட்டெயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முக்கியமான டவுட்லாம் நம்ம கிளியர் பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் டெலிகிராம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கு டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி காசு இழந்துடாதீங்க. நம்ம யார்ட்டையும் காசு வாங்கி எதுவும் பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா 6700 கோடி. ஸ்டாக் பி 28 இருக்குது. ROE டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 82 இருக்குது. இதுவும் அப்பர் ஷேர் சேருவதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. டெட் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே இருக்குது. பேக் ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆஃப் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் லொக்கேட்டட் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி வீடு கட்டி இவங்க விற்கிறாங்க. இவங்க முக்கியமான பிஸ்னஸ் அதுதான். ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு ஒரு ஹை போயிட்டு இப்போ வந்து சைடு வேல தான் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சுங்க. 308 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர் பார்க்கல 224 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 308 கோடி. சேல்ஸ் நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஒரு 80 கோடிக்கு மேலே அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 39 இருக்குது. 120 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டிவ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 101 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 70 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 86 கோடி. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டு. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 243 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி இந்த ஸ்டாக்கில் நல்லாவே வச்சுருக்காங்க ரெக்கார்டு. அதுக்கப்புறம் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 1862 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. பாரோவிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 131 கோடி தான் கடன் இருக்குது உங்களுக்கு. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 81.87 வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்த 5 ஸ்டாக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி ரதி ப்ரோக்கரேஜ் ஸ்டாக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா கிரிசாக். 4வது வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் சோலார். 5வது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெவலப்பர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ளது. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இருக்குது. எப்போதுமே ஒரு ஸ்டாக்கு மல்டிபேக்கர் ஆகணும்னா அது மிட் கேப்பாக தான் இருக்கணும், இல்லை ஸ்மால் கேப்பாக தான் இருக்கணும். லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனியாக இருக்கும். இந்த கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். டெக்னிக்கல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்டை பார்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் தான் பார்த்துருக்கோம். சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 52 வாரம் லோக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த யூடிஎஸ் சோலார் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு 500 நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா 500 பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் கொடுக்குறீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா டேட்டா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுத்து வந்து இங்கே போடுறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் எனக்கு கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயனடைவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ஹை ரிஸ்க் தான். நல்ல ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி நல்ல ஒரு கரெக்டான ப்ரைஸில் லோ ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆகி நம்ம ஒரு லாங் டேர்மில் ஒரு 2 to ஒரு 5 வருஷத்தில் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கும் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. இந்த ஜாயின் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த வீடியோவும் போடுறதில்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 10 15 மெம்பர்ஷிப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மட்டும் சார்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பப்ளிக் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து பார்த்தீங்கன்னா அது ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு தேவையான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கலாக சார்ட்டை பற்றி நம்ம டெக்னிக்கலாக எந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னில் இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆளுக்கு மட்டும்தான், யாருக்கும் கட்டாயம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுக்கு மட்டும் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.